அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு வந்து ஸ்கீம்ஸில் பார்த்திங்கன்னா புக்ஸு நோட்டு எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நாம் இங்கே பதிவு பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த டிஎன்எஸ்சிடி ஆப்பில் போய்ட்டு ஒவ்வொரு டீச்சரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். அதில் ஸ்கீம்ஸ்ன்ற ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸஸோடைய நேம் காமிக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸை ஒவ்வொரு செக்ஷனாக டச் பண்ணிங்கன்னா புக்ஸு, நோட் புக்கு, யூனிஃபார்ம், ஃபுட்வியர், பேகு, கலர் பென்சில், நூன் மீல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றா டச் பண்ணுறோம். புக்ஸு போகிறோம், டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்மை செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் செலக்ட் பண்ணதும் இப்போ 4th and 5th பார்த்திங்கன்னா 2 புக்கு கொடுப்போம். 2 வேல்யூம் 1, வேல்யூம் 2ன்னு. ஸோ வேல்யூம் 1ல் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். வேல்யூம் 2ல் பார்த்திங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சேர்ந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூம் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி எஸ்ன்னு இருக்கும். இங்கே கீழே நீங்கள் ஒன்லி சேவ்னு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு தடவை பார்த்துக்கணும். எங்கேயாவது நோ இருந்துச்சு அப்படின்னா அதை திரும்ப எஸ்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அதுக்கடுத்து இமேஜ் அப்லோடு வந்து நீங்கள் இமேஜ் வந்து முடிஞ்சால் அப்டேட் பண்ணலாம், இல்லைன்னா அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூம் கொடுத்துட்றோமா, அடுத்து செகண்ட் வேல்யூம் டச் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம், செகண்ட் வேல்யூமும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி புக்ஸை அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து நோட் புக்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு டேர்மை செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். இங்கே செலக்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா 80 pages 2 lines 4 lines ட்ராயிங் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு புக்கு கொடுத்து எஸ்ஸு கொடுத்துட்றோம், அடுத்தடுத்த புக்கு கொடுக்க மறந்துடுறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 80 pages கொடுத்து எஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு திரும்ப போய்ட்டு 2 lines அதே மாதிரி ஓகே கொடுக்குறீங்க, எஸ் இருக்கான்னு பார்த்து சேவ் கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி 4 lines ஓகே, எல்லாம் எஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க, சேவ் கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து ட்ராயிங் நோட் கொடுக்குறீங்க, ஓகே கொடுக்குறீங்க. ஸோ எல்லாமே எஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க, சேவ் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி மறக்காமல் ஒவ்வொரு நோட்டையும் நாம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் நோட்டு அப்டேஷன். சரிங்களா?